What are you staring at your mobile phone, Diana? Are you playing any game? No, Nisha, I'm not playing game. I'm reading an e-book. E-book? What book are you reading? I'm about to start with Ramayana. Ramayana? It's a very huge book. I think you will take at least 6 months to complete it. Isn't it, Diana? Hey, wait. Here are our actions to give a short version of Ramayana. Come, let us watch it. Oh, short version. It's quite interesting. It will help me to understand the book better. Now let's watch the Ramayana drama. அற்புதமவன் மகிமை அரும் பொருளே ஸ்ரீராமனே. அற்புதமவன் மகிமை அரும் பொருளே ஸ்ரீராமனே. ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுகிரகம் பெறலாம் நாமே. ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுகிரகம் பெறலாம் நாமே. மங்களரூபன் மங்களமருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி. பல சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம். சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம். அற்புதமவன் மகிமை அரும்பொருளே ஸ்ரீராமனே. ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுகிரகம் பெறலாம் நாமே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம். தசரதர் அயோத்தியின் மன்னர். தசரத மன்னர் ராமனிடம் அளவு கடந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார். அயோத்தியை ராமன் ஆட்சி புரிந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்று தசரதன் கருதினார். அயோத்தியின் அரசனாக ராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்த அனைவரும் முடிவெடுத்தனர். ராமர் அனைவரிடமும் ஆசி பெற்றார். ராஜ குடும்பத்தினர் மற்றும் மக்கள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தனர். நாடே விழாக்கோலம் பூண்டது. பொதுமக்கள் ஆடல் பாடலுடன் பட்டாபிஷேக நிகழ்ச்சியை கொண்டாட துவங்கினர். கொலுசு தென்னி தென்னி வழக கொஞ்சி கொஞ்சி கഥകൾ നെയ്ത് വന്ന പൂങ്കാറ്റേ കുളിരു കമ്മലിട്ട് കവിളിലൊന്ന് തൊട്ട് പുളുങ്ങി കൂടി കളിയാടാമോ. ഡമാക്ക് 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 ഡം ഡും ഡും ഡം ഡും ഡും. ഡമക്ക് 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 ഡം ഡും ഡും ഡം ഡും ഡും ഡം ഡും ഡും ഡം ഡും ഡും. ചിന്താര ചന്ദന ചന്ദ്രികേ മണി
நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து மந்தரை என்னும் கூனிக்கிழவி கைகேயை பார்த்து, உனக்கு நடக்க போகும் ராமன் பட்டாபிஷேக நிகழ்ச்சி பற்றி எதுவும் தெரியாமல் இப்படி இருக்கிறாயே என கேட்டாள். அதை கேட்ட கைகேயி முதலில் மிகவும் மகிழ்ந்தாள். பிறகு மந்தரை கைகேயின் மனதை மாற்றி கலகம் செய்ய துணிந்தாள். இறுதியில் கைகேயி தசரத மன்னரிடம் பட்டாபிஷேக நிகழ்ச்சியை நிறுத்த கூற முடிவெடுத்தாள். தசரத மன்னர் கைகேயை காண வந்தார். கைகேயி தசரதனிடம் தாங்கள் எனக்கு 2 வரங்கள் தர முடியுமா என கேட்டாள். அதற்கு உறுதியளித்த மன்னனிடம் கைகேயி முதல் வரமாக ராமனுக்கு பதிலாக தன் மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், 2வது வரமாக ராமன் 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்று கூறினாள். இதை கேட்ட தசரதர் அதிர்ச்சியில் மூர்ச்சையடைந்தார். ராமர் அங்கு வந்தார். ராமனிடம் கைகேயி பெற்ற வரங்களை பற்றி கூறினாள். சற்றும் கலங்காத ராமர் மன்னர் வாக்குப்படியே நடக்கட்டும் என்று கூறி துறவை போல் அனைத்தையும் துறந்து தன் தாயை பார்க்க சென்றார். குடும்பத்தினர் அனைவரும் வேண்டாம் என தடுத்தும் ராமர் வனவாசத்திற்கு புறப்பட்டார். ராமரை பிரிய மனமில்லாமல் ராமனுடன் லக்ஷ்மணனும் சீதையும் காட்டிற்கு சென்றனர். இவற்றையெல்லாம் அறிந்த பரதன் தன் தமையனை பார்க்க காட்டிற்கு விரைந்தார். ராமனிடம் திரும்ப அயோத்திக்கு வருமாறு அழைத்தார். ராமர் அதற்கு மறுக்கவே அவருடைய பாதுகையை வைத்துத்தான் அயோத்திக்கு வெளியில் இருந்து ஆட்சி புரிவேன் என்று கூறினார் பரதர். அதற்கிணங்க ராமனும் தனது பாதுகைகளை பரதனிடம் வழங்கினார். அதை பெற்றுக்கொண்ட பரதன் தன் தலைமேல் வைத்துக் கொண்டு அயோத்திக்கு புறப்பட்டார். காட்டில் பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் இருந்த ராமனுக்கு ராவணன் வடிவில் மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டது. சீதையின் அழகில் மயங்கிய ராவணன் அவளை அபகரிக்க திட்டம் போட்டான். அதற்கு உதவ மாரீசனை அழைத்து தனது திட்டத்தை கூறினான். மாரீசனும் காட்டிற்கு புறப்பட்டான். மான் உருவம் கொண்ட மாரீசனை பார்த்த சீதை அதை எப்படியாவது தனக்கு பிடித்து தருமாறு ராமனிடம் கேட்டாள். ராமன் மானை பின்தொடர்ந்து சென்றார். ராமனின் அம்பு பாய்ந்ததும் மாரீசன் தனது சுய உருவத்தை அடைந்து ஐயோ சீதா, ஐயோ லக்ஷ்மணா என்று ராமனின் குரலில் உரக்க கத்திவிட்டு மாண்டான். அதை கேட்ட சீதை லக்ஷ்மணனிடம் ராமனுக்கு என்ன நடந்தது என அறிந்து வருமாறு அனுப்பினாள். இத்தருணத்தை எதிர்பார்த்து மறைந்திருந்த ராவணன் சீதையை கவர்ந்து இலங்கைக்கு தனது புஷ்பக விமானத்தில் ஆகாய மார்க்கமாக பறந்து சென்றான்.
சீதையை மீட்கும் போருக்கு ராமன் அனுமன் சுக்ரீவன் துணை கொண்டு வானரப்படையை திரட்டினான். அனுமனிடம் தனது கணையாளியை கொடுத்து சீதையை சந்திக்க நேரிட்டால் அதை கொடுக்குமாறு கூறி அனுப்பினார். அனுமனும் சீதையை தேடி காட்டிற்கு புறப்பட்டார். இலங்கையில் அசோகவனத்தில் அமர்ந்திருந்த சீதையை பார்த்து மகிழ்ந்த அனுமன் அவரிடம் சென்று ராமனுடைய கணையாளியை வழங்கினார். மிகவும் மகிழ்ந்த சீதை அதை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக தனது சூடாமணியை கொடுத்து ராமனிடம் கொடுக்குமாறு கூறினாள். பிறகு ராமனே வந்து ராவணனை அழித்து தன்னை மீட்குமாறும் கூறினாள். அனுமன் தாங்கள் அனைவரும் வருவோம் என்று உறுதி கூறி புறப்பட்டார். ராவணனுடன் போர் புரிய தயாரானார் ராமர். ராமேஸ்வரத்தை வந்தடைந்த அனைவரும் பூஜை செய்து போருக்கு புறப்பட்டனர். சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன் நாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். தேசனே கொளிர்மலை தன் வாசனே எழுமிகு எம் நேசனே அழித்தொழிக்கும் ஈசனே நில்லாமல் ஆடும் பந்தமே கல்லாகி நிற்கும் முந்தமே கல்லாயங்கட்கு சொந்தமே எல்லா உயிர்க்கும் அந்தமே கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். பூஜையை முடித்துக்கொண்டு ராமரும் படையுடன் இலங்கை கிளம்பினார். ராமருக்கும் ராவணனுக்கும் இடையில் போர் மூண்டது. இறுதியில் ராமனுடைய அஸ்திரத்தால் ராவணன் மாண்டான். ராமன் சீதையை மீட்டு அயோத்தி புறப்பட்டார். ராமருக்கு சிறப்பாக வரவேற்பளிக்கப்பட்டது. बजने ते धड़क धड़क ढोल ताश धड़क धड़क भंडारा चिड़क चिड़क मल्हारी खड़क धड़क भड़क सली चटक मटक फटक सली दुश्मन की देखो जो फाट लावली अरे बजने ते धड़क धड़क ढोल ताश धड़क धड़क भंडारा चिड़क चिड़क मल्हारी खड़क धड़क
दुश्मन की देखो जो बात लावली बजने दे धड़क धड़क ढोल ताश धड़क धड़क भंडारा झिड़क झिड़क मल्हारी कड़क तड़क भड़क साली चटक मटक फटक साली दुश्मन की देखो जो बात लावली சிறப்பாகவும் கோலாகலமாகவும் பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பட்டாபிஷேகத்தை கொண்டாடினர். வாருங்கள், நாமும் சேர்ந்து கொண்டாடலாம்.